அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சூரிய தேவ் குதிரை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வேளாண் திருவிழா 2025 சென்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து துருஸ் ரேஸ் நடந்துச்சு. அதில் வந்து 4வது இடம் எடுத்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரவி அண்ணன் நம்ம கூட இருக்காப்புல, மகாராஜா சார், அன்சாரி சார் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குதிரையை வந்து ஓட்டி நல்லா தயார் பண்ணாங்க. நம்மளும் வந்து 2-3 நாள் இதை ஓட்டி குதிரையை தயார் பண்ணி கொண்டு போய் ஓட்ட வந்தால் நமக்கு வந்து இந்த வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த வெற்றி வந்து 1வது இடத்துக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி தரமான குதிரைகள் வந்து நம்ம தொடர்ந்து வட இந்தியாவிலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இது மாதிரியான குவாலிட்டியான ப்ரைஸ் அடிக்கக்கூடிய குதிரைகளாக வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சென்ற ஆண்டு 2024 கோயம்புத்தூர் ஷோவில் கேத்ரினா அப்படிங்கிற பெண் குதிரை நம்ம அதுவும் 5வது இடம் பிடிச்சிச்சு. அதுவும் நம்ம கஸ்டமருக்கு தான் எடுத்து கொடுத்தது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவால் ஓடக்கூடிய குதிரைகளாகவும் நல்ல ஷோ குவாலிட்டி குதிரைகளாகவும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து யாருக்கும் தேவை இது மாதிரி ப்ரைஸ் அடிக்கக்கூடிய குதிரைகளாக வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். சார், நீங்கள் 2 குதிரை வச்சுருக்கீங்களா சார் மகாராஜா சார்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். எப்படி இருக்குது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகள்? சார் இப்போ 2 வாங்கியிருக்காங்க, புதுசாக குதிரை வாங்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நம்ம முதல்ல வந்து ஒரு குதிரை எடுத்தோம் சார். நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க. உங்களுக்கு தெரியும்ல, குஜராத்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம் ஆமாம். நல்லா ரவால் வந்து நல்லா மிதிக்குது, சும்மா சொல்லக்கூடாது. குணத்துக்கு ஏற்ற தொழில் இருக்குது, எல்லாமே பண்ணுது. அது நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நீங்கள் இப்போ புஷ்கர் சந்தையில் போயிட்டு ஒரு ஒயிட் ஒன்று சாரங்கடாலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க. அதுவும் நல்ல தொழில், டான்ஸ்லாம் ஆடுது. நீங்கள் தான் பிடிச்சி காமிச்சிங்க. ஆமாம், டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுது. தொழில் எல்லாமே நல்லா இருக்குது சார். தொழிலை பற்றி எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல பொருளாக இருக்குது. அதான் நமக்கு நல்லா அமைஞ்சிருக்குங்க சார். இது தேடி கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்காது. அது மாதிரி நமக்கு வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எப்படி ஓட்டணும்னு நினச்சிங்களோ அது மாதிரி நல்ல தரம். நான் என்ன மாதிரி அது ஓடணும்னு நினச்சோமோ அந்த மாதிரியே 2 குதிரையுமே ஓடுது. எனக்கு வந்து உடம்பு குலுங்காம நல்லா நீட்டாக ரவாலில் மிதிக்குது. ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் போக போக எடுத்துக்கும் போல். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். ரவி, நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன். சொல்லுங்களேன், சூரியதேவை பற்றி சொல்லுங்கள். இது எடுத்து தொழிலெல்லாம் நம்பர் 1. நான் இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கன்னு நினைச்சேன். அது என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஏன்னா நான் தொழில் மீறின தொழில், நல்ல குணம், நல்ல சைஸ். இந்த சைஸ்ல இந்த தொழில நல்லா உண்மையாலுமே நல்ல குதிரைங்களா, நல்ல குதிரைங்க. ஓகே, இந்த தடவை எடுத்துட்டு வந்ததுல நல்ல குதிரைங்களாவே நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ ரவி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கருப்பு குதிரை ஒன்று எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து இப்போ ஸ்டட் பர்பஸ்க்கு இருக்குது. அது பேர் சூரியகாந்தன்னு வச்சுருக்கோம். யாருக்காச்சும் ஸ்டட் பர்பஸ்க்கு குதிரை வேணும், குதிரை வந்து குண்டு சேர்க்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம். பிளட் லைன் குதிரை, அந்த குதிரையை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு விக்கி, சரவணா 2 பேரும் இருக்காங்க. இவங்க தான் வந்து இங்கே குதிரையை வந்து ரெகுலராக பார்த்துக்கூடிய நபர்கள். இவங்க இருக்கனால தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். ரொம்ப நன்றி. தூண்கள் 2 தூண்கள். சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.